சாந்தி 29/9/2024 முரளியில் இருந்தான ஸ்லோகம். இனிமையான சுபாவத்தை கொண்டவர்கள் தவறுதலாக வேணும் எவருக்கும் துன்பம் விளைவிக்க மாட்டார்கள். காமம், கோபம், ஆசை, பெற்று, அகங்காரம் போன்ற ஏனைய தீய குணங்கள் ஒருவரிடம் இல்லாத போது அவரிடம் இயல்பாக இனிமை இருக்கும். இனிமையான சுபாவம் உடையவர்கள் எப்போதும் லேசாக இருப்பார்கள். தந்தை சதா இனிமையானவர். அவர் தனக்குள் எந்தவித விகாரத்தின் ஆதிக்கத்துக்கும் உள்ளாகாமல் இருப்பவர். ஏனென்றால் அவர் சரீர உணர்வுக்கும் வருவதில்லை. ஏனென்றால் அவர் சரீரம் விட்டவர். ஆகவே அவர் எப்போதும் இனிமையான சுபாவத்தை உடையவராக இருப்பார். ஆத்மா ஒருவர் நற்பண்புகளால் நிறைந்திருக்கும் போது அவர் இனிமையானவராக தோற்றமளிப்பார். அவரது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், தொடர்புகள் அனைத்திலும் இனிமை இயல்பாக இருக்கும். இனிப்பான பொருட்களை நோக்கி எவ்வாறு எறும்புகள் கவரப்பட்டு செல்கிறதோ அவ்வாறு இனிமையான ஆத்மாக்கள் மற்றவர்களை கவர்வார்கள். அவ்வாறான இனிமையான ஆத்மாக்களுடன் ஏனைய ஆத்மாக்கள் உறவுமுறை வைத்திருக்க ஆசைப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களின் இனிமை மற்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை வழங்கும். அவர்களால் இலகுவாக அவர்களுடன் இருக்க முடியும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு எந்தவித துன்பத்தை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். ஆகவே நாம் ஞானத்தை ஆழமாக கிரகித்து நடைமுறைப்படுத்தும் போது படிப்படியாக இனிமையானவராக முடியும். இனிமை என்ற தெய்வீக குணத்தை நாம் கிரகித்தால் ஏனைய தெய்வீக குணங்களை இயல்பாக நாம் கிரகிக்க முடியும். இனிமை என்ற தெய்வீக குணத்துக்கு எதிராக இருப்பது கோபம். கோபம் என்ற விகாரத்தை நாம் கைவிடும் போது இனிமையானவராக முடியும். இனிமையான தந்தை ஆத்மாக்கள் எல்லோரையும் இனிமையானவர் ஆக்கவே வந்துள்ளார். ஆதியில் ஆத்மாக்கள் எல்லோரும் இனிமையானவராக இருந்தார்கள். சரீர உணர்வின் காரணமாக அவர்கள் தமது இனிமையை இழந்து விட்டார்கள். மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வருவதன் மூலம் அவர்கள் மீண்டும் இனிமையானவர்கள் ஆக முடியும். ஓம் சாந்தி.